மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு துறை சார்ந்த அமைப்பை சார்ந்த தலைவர்களாக இருக்காங்க. அவங்க அதை பற்றி விவரமாக சொல்லுவாங்க. நான் சொல்றது எனக்கு ஏன் அழைப்பு வரல, என்னை ஏன் கூப்பிடலன்னு கலைத்துறை சார்ந்த யாருமே நினைக்கக்கூடாது. இது உங்கள் தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா பாட்டிக்காக எடுக்கக்கூடிய ஒரு விழா. அதனால நடிகர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், டைரக்டர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், எந்த துறையை சார்ந்தவங்க அத்தனை பேருமே இது நம்முடைய ஒரு ஆலமரம், கலைவரத்தை சேர்ந்த ஒரு ஆலமரத்துக்கு எடுக்கின்ற விழா இது. அதை நம்ம எல்லாரும் கலந்துக்கணும். நான் எப்போ ஜாயின் பண்ணிக்கிறது, நான் என்ன செய்யணும் கேட்குற மாதிரி நீங்களா வாலண்டியர்லேயே ஜாயின் பண்ணி இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நடத்துறதுக்கு நீங்களாக ஒத்துழைக்கணும். குறிப்பாக யாரா எடுத்து செய்யணுமென்றாக தான் எங்களை உட்காரிச்சிக்கணும், தவிர நான் பெரிய அடையாளங்கள்லாம் இல்லை. நீங்க எல்லாரும் சேர்ந்ததுதான் கலை உலகம். அதனால எல்லாருமே சேர்ந்து ஒற்றுமையாக இந்த நிகழ்ச்சியை வரலாற்று சிறப்பு நிகழ்ச்சியாக உருவாக்கி தர ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம திரையுலக சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விழா. இந்த விழா மிக சிறப்பாக நடப்பதற்கு அமீர் சார் சொன்ன மாதிரி 4 ஸ்டேட்டு சென்னையில் தான் முதல்ல இந்த 4 மாநிலத்து படங்கள் இங்கே தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க பிரிஞ்சு போய் அந்தந்த மாநிலத்தில் எல்லாருமே நல்ல ஒரு வளர்ச்சியோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் சென்னையில் நடக்கணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தில் சேம்பர் தலைவர் கல்யாண் அவர்கள் முயற்சி எடுத்து ஏன்னா ஆந்திராவில் தான் நடக்கணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க, பெங்களூரில் நடத்தணும்னு அவங்க விரும்புகிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் விரும்பினாலும் அந்த தாய் வீடு சென்னை இந்த இடத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் முயற்சி எடுத்து அந்த பெருமையெல்லாம் தலைவர் கல்யாண் அவர்களுக்கு சேரணும். இவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் ஏற்பாடு பண்ணது இல்லை. அத்தனை பேரும் சார் சிவகுமார் சார் சொன்ன மாதிரி இதுக்கு யாருக்கும் அழைப்புதல் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இது நம்முடைய விழா, நம்முடைய வீட்டு விழா, நம்முடைய குடும்ப விழா. இருந்தாலும் நான் சிவகுமார் சாரை கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க பிரிச்சு நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி இல்லைன்னா எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணா அது குழப்பமாயிடும். ஸோ பிரிச்சு கொடுத்துருங்க. நீங்க இதை பண்ணுங்க, நீங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அது சரியா பண்ணலைன்னா அவங்கள நம்ம கேட்கலாம். அதனால இந்த விழா ஒரு பெரிய சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விழா. இது நடப்பதற்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று நான் சொல்லி விடைபெறுகிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர் சகோதரர்கள், எனக்கு முன்னால் விளக்கம் அளித்த நம்முடைய சேம்பர் தலைவர் அவர்களுக்கும்
ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, இதில் இப்போ நடிகர் சங்கம்னு ஃபாதரை பேசுவார்னு சோதரர் சிவா சொன்னார். இந்த குழுவுக்கே தலைவர் யாருன்னா எங்கள் நடிகர் சங்கத்தை சேர்ந்தவர் தான். அதனால் அவர் ஒருத்தர் பேசினாலே போதும், சங்கமே பேசியதே போதும். அதனால் அண்ணன் சிவகுமார் அவர்கள் பொருத்தமானவர், சீனியர் மோஸ்ட் ஆக்டர். அவர் ஒரு 3-4 தலைமுறையை பார்த்தவர். இன்று வரை இளைஞர்களுக்கு நடுவிலேயும் அவர் அறியப்பட்டவர். மிக அற்புதமான அவரை தேர்ந்தெடுத்ததில் கல்யாணம் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அத்தனை குழுவினருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்குன்னா அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், ஆக்டர்ன்றது வேறு, ஆர்டிஸ்ட் பெயிண்டர். ஸோ கலைநோக்கத்தோடு செய்யக்கூடியவர். அதனால் எஸ்எஸ்சி நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதாவது செய்யணும்னு இப்போ சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக அவர் அந்த பெயிண்ட்டை எவ்வளோ அழகாக வரைகிறாரோ அது மாதிரி இந்த மொத்த விழாவையும் அவர் வரையக்கூடியவர். அதை வரைஞ்சி அதுக்கு ஒரு அற்புதமான செய்யக்கூடியவர் என்பதை சொல்லி, பெப்சி தலைவர் சகோதரர் அமீர் அவர்கள் சொன்னதை போல் நாமும் தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்தவர் தான். அதனால் நிச்சயமாக இந்த விழா அற்புதமான முறையில் நடந்தேற, அதுவும் சென்னையில் நடப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமான்னு மத்திய அரசாங்கம் போட்டிருக்கிற புஸ்தகத்தில் கூட அது அந்த வடநாட்டோடு நின்றுட்டு இருந்தது. இது வரைக்கும் தென்னாடை பற்றி யாருமே எழுதுனதில்லை, பேசுனதில்லை. இருந்தாலும் 4 மொழியில் மட்டும்தான், இந்த 4 மாநிலத்தில் மட்டும்தான் அதிக அளவில் படங்கள் எடுத்திருக்கிறோம், அதிக அளவில் திறமைசாலிகள் இருந்திருக்கிறோம். உலக அளவில் தெரியக்கூடிய பல நடிகர்கள் இங்கே தான் இருந்திருக்கிறார்கள், தொழில்நுட்ப கலைஞர்களும் இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அது ஏனோ அவர்களை பற்றியெல்லாம் குறிப்பிடாமல் இருந்த ஒரு நேரத்தில் இது சென்னையில் நடக்கிறது என்றால் அந்த மொத்த பெருமையும் சேம்பரை சேரும் என்பதை சொல்லி, இங்கே இருக்கும் அத்தனை கலை குடும்பத்தின் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி, என்னை அழைத்தமைக்க குடும்பத்தின் சார்பாக, திராவிட இயக்கங்களின் சார்பாக நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். இந்திய சினிமாவின் 100ஆண்டு விழாவை தமிழகம் முதல் முறையாக நடத்துவதில் நாங்கள் அனைவரும் பெருமைப்படுகிறோம். 4 மாநிலங்களில் உள்ளடக்கிய திரைத்துறை மற்றும் முதல்வர்களை அழைத்து சென்னையில் இந்த விழா நடக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நானும் இந்த 100ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா சென்னையில் நடைபெறுவதற்கு எல்லா வகையிலும் உதவி செய்து சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று தனது கைப்படவே ஒரு கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா வகையிலும் இந்த விழா சிறப்பாக நடைபெற பெப்சி தன்னுடைய முழு ஆதரவை அளிக்கிறது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் மாலை வணக்கம். பொதுவாக ஒரு ஹிந்துக்கள் நம்ம ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா தீபாவளி, பொங்கல், கிறிஸ்து ஜெயந்தி. கிறிஸ்டியன்ஸ் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் இருக்கும், முஸ்லீம்ஸ் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் இருக்கும், பக்ரீத் இருக்கும். பட் சினிமா அப்படின்றது நிச்சயமாக காதல் சொல்லுவாங்க எல்லாரும். லவ்வுக்கு நிச்சயமாக ஜாதி மதம் எதுவும் கிடையாது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஃபிலிமுக்கு நாங்கள் சொல்கிறது ஃபிலிமுக்கும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜாதி மதம் அந்த எந்த அடையாளமும் கிடையாது. ஸோ நாங்கள் கொண்டாட போகிற எங்களுக்கு இது வரைக்கும் சினிமாக்காரர்கள் எல்லாருமே ஒரு ஒன்றுபட்ட ஒன்று தான், ஒரு இனம் தான். இதில் எங்களுக்குன்னு ஒரு பண்டிகை இல்லையே, ஒரு ஃபெஸ்டிவல் இல்லையே அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தோம். அந்த ஃபெஸ்டிவல் தான் இது. இந்த செப்டம்பர் மாதம் 21, 22, 24 இன்னும் பின்னாடி சரித்திரத்தில் இடம்பெற மாதிரி எங்களுக்கு நாங்கள் கொண்டாட போகிற நியூ இயர், ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல், தீபாவளி, கிருஷ்ண ஜெயந்தி எல்லாமா சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் தான் இந்த ஃபங்க்ஷன். இதை நாங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா வரும். ஏன்னா இது ஏன் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னா, பொதுவாக எல்லாருக்கும் உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். சினிமாக்காரர்கள்லாம் வீடு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம நாட்டில் 4 சினிமாக்காரர்களுக்கு நம்ம நாட்டையே கொடுத்துருக்கோம். அதனால் தமிழ்நாட்டில் நடக்கிறது நிச்சயமாக அது ஒரு தகுதியான ஒரு இடம் தான். இதை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒரு பெரிய விழாவாக ஆக்கணும், உண்மையிலே ஒரு ஃபெஸ்டிவலாக ஆக்கணும். நன்றி, வணக்கம். சிறந்த முறையாக எப்படி கொண்டாடுவது ஏற்கனவே சேம்பருடைய மிக பிரம்மாண்டமான விழா இது. 4 மாநில முதலமைச்சர்களும் நமது பாரத
ஜனாதிபதி அவர்களும் வருவதாக இருக்கிறது. அதுக்கான டீட்டெயில்ஸ் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. நான் சற்று காலதாமதம் வந்துட்டு, ஏன்னா நான் தென்காசியிலேருந்து திரும்பி வந்துட்டு ஃப்ளைட்லேருந்து நேராக இங்கே வந்தேன். ஸோ அந்த ஏற்பாடுகள் சிறப்பாக செய்வதற்கு அனைவரையும் அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த விழா ஒரு பிரம்மாண்டமாக உலகமே வியக்கும் அளவிற்கு நல்ல ஒரு விழாவாக அமையும் என்பது எங்களுக்கு தெரியும். எல்லாரோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும். எல்லா நடிகர் சங்கம் சார்பில் எல்லா நடிகர்களெல்லாம் நிச்சயமாக வந்து பங்கேற்கிற மாதிரி நல்ல ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக, அதை எல்லா மாநிலத்திலிருந்து வரும்போது ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. நம்ம வந்து 100 years இந்தியன் சினிமான சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து இப்போ எல்லாரும் கலந்துக்கிட்டு சிறப்பாக இந்த விழாவை நடத்தணுன்ற வேண்டுகோள் தான் விடுத்துட்டோம். துவங்கி 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பொதுவாக இந்திய சினிமா அப்படின்னு சொன்னாலே தமிழ் சினிமாவை தவிர்த்து விட்டு சொல்வதில் வட மாநில பத்திரிகைகளுக்கும் மற்றும் வட மாநில சினிமா கலைஞர்களுக்கும் ஒரு அலாதி இன்பம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அகில உலக அளவில் தமிழ் சினிமா புகழடைந்திருக்கிறது. அதையும் தாண்டி இன்னும் புகழடைகிற ஒரு விதமாக இந்திய சினிமாவின் 100 விழாவை முதல் முறையாக தமிழகத்தில் தமிழ் சினிமா நடைபெறுவதற்கான முழு முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது என்பது அவர்களுக்கான சாட்டையடி தான். அதுலேயும் 4 மாநிலங்கள் முன்னால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் சேர்த்து இந்த 4 மாநில முதல்வர்களையும் அழைத்து தமிழக முதல்வரோட ஆசியோட சென்னை செப்டம்பர் மாதம் சென்னையில் இந்த விழா ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விழாவாக நடைபெற இருக்கிறது. அதற்கு பெப்சி தன்னுடைய முழு ஆதரவை அளிக்கிறது. நன்றி. 100 விழா கொண்டாட்டம் நடைபெற உள்ளது. அதாவது ஐசிசி அண்டர் நடைபெற உள்ளது. இது இந்திய சினிமாவின் 100. இந்த 100 நடைபெறாத மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நடத்திட நாங்கள் முடிவு செய்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் தென் மாநிலங்களைச் சேர்ந்த தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகம், கேரளா இந்த மாநிலங்களிலிருந்து அனைத்து திரைக்கலைஞர்களும், தொழில்நுட்ப கலைஞர்களும், இசைக்கலைஞர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலத்தைச் சேர்ந்த முதல்வர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். இந்திய குடியரசுத் தலைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார். இந்த விழா இந்த 100 இந்த இந்திய சினிமா இந்த தேசத்தோடு எவ்வாறு பிணைந்துள்ளது, இந்த இந்திய தேசத்தின் வளர்ச்சிக்காக, சுதந்திரத்திற்காக, கலாச்சார வளர்ச்சிக்காக எவ்வாறெல்லாம் தன்னை முன்னிறுத்தியுள்ளது என்பதை இந்திய மக்களுக்கும் எங்களுக்கும் உணர்த்துகின்ற விதமாக இந்த விழா கொண்டாட்டம் அமையும். இதில் தமிழ் 21ஆம் தேதியும் 22ஆம் தேதி தெலுங்கு, கன்னடம் நிகழ்ச்சிகளும் 24ஆம் தேதி குடியரசுத் தலைவர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியும் கலந்து கொள்வது. இதில் நாங்கள் வந்து தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் தமிழ் நிகழ்ச்சிகளுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டது. இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் யாரும் செய்யாத அளவு மிக பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்ச்சியாக நடத்த முடிவு செய்துள்ளோம். அது நிச்சயமாக நடத்தி காட்டுவோம். 100வது ஆண்டு திரைப்பட விழா சென்னையில் நடக்குது. சென்னையில் நடக்கிறதே வந்து ஒரு தமிழனா, ஒரு தமிழ் திரைப்படத்தில் துறையில் இருக்கிற ஒரு கலைஞனா ரொம்ப பெருமையான விஷயம். அதுலேயும் வந்து இந்த விழாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி கலந்துக்கிறாரு, 4 மாநில முதலமைச்சர் கலந்துக்கிறாங்க, 4 மாநிலத்தில் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்களாக இருக்கக்கூடிய நடிகர்கள் கலந்துக்கிறாங்க, இயக்குநர்கள் கலந்துக்கிறாங்க, பெரிய பெரிய ஜெயின்ஸ் சினிமா உலகத்தில் வந்து சாதனை செய்த பெரிய பெரிய வல்லுநர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட விழா நம்ம இந்த ஃபீல்டில் உயிரோடு இருக்கும்போதே நடக்கிறத நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும், அவ்வளோதான். 100 நாள் ஓடின படத்தை பார்த்துருக்கோம். 100 நாள் ஓடுற படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கேன். 100 நாள் ஓடின படத்தில் நடிச்சிருக்கிறேன். சினிமாவுக்கு 100வது நாள் சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை எப்படி கொண்டாடலான்னு தான் பிளான் பண்ணுறோம். மகிழ்ச்சி.